பெல் கம்பெனி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெல் கம்பெனியில் இருக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கான சேலரி வந்து 40,000 ரூபாய் இருக்கும். செகண்ட் இயரில் 45,000, தேர்ட் இயரில் 50,000, ஃபோர்த் இயரில் வந்து 55,000 ரூபாய் உங்கள் சேலரி இருக்கும். அதாவது இங்கே வேலை கிடச்சிச்சின்னா உங்கள் லைஃப் வந்து செட்டில்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். கன்ஃபார்ம் சொல்கிறேன், உங்கள் லைஃப் வந்து செட்டில் தான் வேலை கிடச்சிச்சின்னா. வெளில வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய அலவன்சஸ் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு போக போக தெரியும். சரி, இங்கே என்னென்ன வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி போஸ்ட்டு, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு இப்போ நம்ம பார்த்துடலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்றது தான் பெல்லு. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. 4 இயர் வந்து உங்களுக்கான டியூரேஷன் பீரியட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 52 போஸ்ட் இருக்குது. ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ்க்கான போஸ்ட்டு தான் 52 இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கான போஸ்ட் வந்து போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 10/11/2025 20/11/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கான போஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸில், ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ்க்கான போஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில், ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ்க்கான போஸ்ட்டு மெக்கானிக்கலில். இந்த 3 டிபார்ட்மெண்ட்லேயும் போஸ்ட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு 40 போஸ்ட் இருக்குது. ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 8 போஸ்ட்டும், ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸில் மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு 4 போஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்ற இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் பிஇ பிடெக் இல்லைன்னா பிஎஸ்சி வந்து படிச்சிருக்கலாம். 4 வருஷம் படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அதில் வந்து டிசிப்ளினில் தான் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு மினிமம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் என்னென்ன டிகிரிலாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், டெலிகம்யூனிகேஷன், இந்த மாதிரியான டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இந்த மாதிரியான டிகிரிலாம் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 20/11/2025 இந்த டேட்டில் உங்களுக்கு 32 வயசு வந்து அந்த 32 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல கொடுக்குறேன் பாருங்கள். SC/ST கேண்டிடேட்க்கு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூடியில் EWSல வந்து 10 வருஷம் சொல்லியிருக்காங்க. SC/STக்கு வந்து 15 வருஷமும், ஓபிசிக்கு வந்து 13 வருஷமும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பாலிசி படி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேலரி ரேஞ்ச் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஃபஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு 40,000, செகண்ட் இயரில் 45, தேர்ட் இயரில் 50,000, ஃபோர்த் இயரில் 55,000 ரூபாய் உங்களோட சேலரியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். நீங்கள் மற்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஹானஸ்ட்டாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கண்டிப்பாக உங்களால் முடியும். ரிட்டன் டெஸ்ட், ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹை லெவலில் வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான போஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கான போஸ்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். தைரியமாக படிங்க, உங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சி படிங்க, எல்லாமே வந்து கிடைக்கும். அடுத்தது SC/ST PWDக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது வந்து கிடையாது. அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 472 ரூபாய் ஃபீஸ் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 400 ரூபாய் ப்ளஸ் 18% GSTயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் டேட் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். 10/11/2025 20/11/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ பெல்லோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா பெல்லு, அந்த நோட்டிஃபிகேஷன் நாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறோம்.
அப்ளிகேஷனோட லிங்க்கையும் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். SC/ST சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டோட லிங்க்கையும் வந்து கொடுக்குறேன். பேக்வேர்ட் கிளாஸ்க்கு அதுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு, EWS சர்டிஃபிகேட் ஃபார்மேட், PWD இது எல்லாத்துக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டுமே நான் வந்து கீழே வந்து கொடுத்துட்றேன். வேறு ஏதாவது இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலைன்னா கண்டிப்பாக உங்களால் அப்ளை பண்ண முடியலன்னா நெட் சென்டரில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்ச சேவை மையத்துலேயோ இல்லை தெரிஞ்ச ஒரு நல்ல நெட் சென்டர்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சேவை மையத்துலேயோ போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஜாப் வந்து நம்ம போடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஜாபை பற்றியுமே சொல்லுங்கள், நம்ம போடலாம். நம்ம கவர்மெண்ட் ஜாப் இப்போ புதுசாக அப்டேட் கொடுக்கலான்னு வந்து இருக்கோம் நம்ம சேனலில். அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பரில் இருக்க வாண்டட் லிஸ்ட் அந்த மாதிரியான ஜாப் வேக்கெண்ட்டும் நியூஸ் பேப்பர் ஜாப் வேக்கெண்ட்டும் இப்போ நம்ம போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். நியூஸ் பேப்பரில் வர ஜாப் வேக்கெண்ட்டும். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரிப்ளை பண்ணலாம். வேறு என்ன மாதிரி வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதையுமே உங்கள் சஜஷனை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு இது மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரிஞ்சாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்து நான் திருத்திக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவாக இருக்கும். ஃப்ரீயாக வேலை தேடுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.